பொருட்டோ 2 ப்ளூடெக்ஸ் 12th சாப்டரோட ப்ரெடிக்ஷன், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு 11th சாப்டர் எண்டிங்கே நம்ம பொருட்டோ வச்சு தான் முடிச்சிருந்தாங்க. பொருட்டோ ஹீமாவரியே ஜூரா கிட்டேருந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எஃப்டிஜி யூஸ் பண்ணி போய் சாரடாவுமே ஹிடாரி கிட்டேருந்து சேவ் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. 12th சாப்டர் எப்படி இருக்கலாம், இல்லைன்னா அப்கமிங் சாப்டர் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹீமா வரைக்கும் ஒரு ப்ராப்பரான சென்ஸே அப்படிங்கிறது யாருமே இப்போ வரையும் கிடையாது. அதுவும் 9 டெயில்ஸ் பவரை கண்ட்ரோல் பண்ண சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இப்போதைக்கு யாருமே கோனகால கிடையாது. நருட்டோ இருந்திருந்தா நருட்டோவே சொல்லிக் கொடுத்துருப்பாரு. பட் நருட்டோவை சீல் பண்ணி வச்சிருக்காங்க. கக்காசி ட்ரெயின் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கக்காசி எங்கே இருக்காருன்னே தெரில. அது மட்டும் இல்லாமல் கக்காசியால் ஹீமாரியை ட்ரெயின் பண்ண முடியும்னா நருட்டோவை ஷிப்டன்லேயே ட்ரெயின் பண்ணியிருக்கலாமே. இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஆள்னா அது கோஜிகாசின் மட்டும்தான். இந்த கோஜிகாசின் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஜிராயோட க்ளோன் தான். ஜிராயோட க்ளோனாக இருக்கிறனாலே ஜிராயா யூஸ் பண்ணுற ரசங்கன், டோட் சம்மனிங் அப்படிங்கிற ஏகப்பட்ட ஜுட்ஸு யூஸ் பண்ணுவார் ஜிராயோட ஜுட்ஸுஸ் எல்லாம். அது மட்டும் இல்லாமல் இவர் ஜிராயாவோட ரொம்பவே பவர்ஃபுல்லும் கூட. எந்த அளவுக்குனா நருட்டோ சாஸ்கே 2 பேர் சேர்ந்து ஜிகனோட சண்டை போட்டிருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனால் இவர் ஒரு ஆளே ஜிகனை டிஃபீட் பண்ணி அவரை கொல்லவும் செஞ்சிருப்பாரு. கோஜிகாசினும் பொருட்டோவும் ஒரச்சிமாரோட ஐடவுட் மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறதா ரீசெண்ட் சாப்டரில் காமிச்சிருந்தாங்க. ஹீமாவரையும் சாரடாவும் கோனகால இருக்கிறது டேஞ்சருங்கிறனால கோஜிகாசின் இருக்க இடத்துல போயிட்டு ஹீமாவரையும் சாரடாவும் இருக்க சொல்லிட்டு இவர் ஜூரா கூடயும் ஹிடாரி கூடயும் ஃபைட் பண்ண நிறையா வாய்ப்பு இருக்குது பொருட்டோ. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா ஜிராயா ஆல்ரெடி நருட்டோக்கு 9 டெயில் சாக்ராவை கண்ட்ரோல் பண்ண சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் அது அப்போ நடந்திருக்காது. இப்போ ஜிராயோட க்ளோனான கோஜிகாசின் இருக்கார். அவர் ஹீமாவரிக்கு 9 டெயில்ஸோட சாக்ராவை கண்ட்ரோல் பண்ண ஹீமாவரிக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இங்கே ஜிராயாவால் நருட்டோக்கு பண்ண முடியாததை இங்கே ஜிராயாவோட க்ளோன் கோஜிகாசின் நருட்டோட பொண்ணான ஹீமாவரிக்கு பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்போ முடியாததை இப்போ முடிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹீமாவரி மாதிரியே சாரடாக்குமே எம்எஸோட அபிலிட்டி யூஸ் பண்ண சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு ஒரு ப்ராப்பரான சென்ஸ் யாருமே கோனகால கிடையாது. கோனகாமருக்குமே அந்த எம்எஸோட அபிலிட்டி பற்றி தெரியாது. அது மட்டும் இல்லாமல் சாஸ்கேயுமே ட்ராப் ஆகிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஒரே ஒரு ஆள்னா அது கக்காசி மட்டும்தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கக்காசி இப்போ எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் கக்காசி ஆல்ரெடி சரிங்கானெலாம் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் வாராருக்களே பார்த்துருப்போம் எம்எஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு. அந்த நாலேஜை வச்சு சாரடாவுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். கக்காசி மட்டும் சாரடாவை ட்ரெயின் பண்ணுற மாதிரி காமிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா கக்காசி நம்ம பொருட்டோவில் திரும்பி பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கக்காசி இல்லாமல் சாரடாவை உட்கார அளவுக்கு ட்ரெயின் பண்ணணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள் ஒரச்சிமாருவாக தான் இருக்குது. பொருட்டோட செகண்ட் பார்ட்டில் ஒரச்சிமாரோட ஹிடன் டீட்டெயில் அங்கங்கே விடுறாங்கும்போது ஒரச்சிமாருவை திரும்ப பார்க்கவும் வாய்ப்பு இருக்குது. ஒரச்சிமாருவை திரும்ப காட்டினா அது சாரடாவோட ட்ரெயின் பண்ணுற ஒரு கேரக்டர் மாதிரி காமிக்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் சாரடாவோட சென்சேவா. ஏன்னா இதுக்கு முன்னாடி சாஸ்கே டைம் ஸ்கிப்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லானதுக்கு காரணம் ஒன் ஆஃப் த ரீசன் ஒரச்சிமாரு தான். ஒரச்சிமாரு ஒரு லெஜெண்டரிசன் இன்னும் கூட. ஒரச்சிமாரு மட்டும் சாரடாவை ட்ரெயின் பண்ணால் சாரடா இப்போ இருக்கிறதோட ரொம்பவே பவர்ஃபுல்லாகிடுவாங்க, ஓவர் பவர்டா. இது மட்டும் நடந்துச்சுன்னா இங்கே நருட்டோவில் சாஸ்கே அண்ட் ஒரச்சிமாரு மாதிரி பொருட்டோவில் சாரடா அண்ட் ஒரச்சிமாரு மாதிரி மாறிடும். இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா பொருட்டோ விசஸ் இதுக்கு முன்னாடி ஒரு கவர் பேஜ் விட்டுருந்தாங்கல்ல 10 டெயில் சிஞ்சூஸ் எல்லாம் பொருட்டோ அட்டாக் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஃபைட் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அங்கே ஃபைட் பண்ணியிருக்கையில் இடையில மிட்சுக்கி சாரடாவெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகிட்டு ஜாயின் பண்ணி ஃபைட் பண்ணுற மாதிரி காமிக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. சாப்டர் ஆர் லீக்டு வரட்டும், அதெல்லாம் நடக்குதான்னு பார்ப்போம். அப்புறம் சாப்டர் எப்பயும் போல் 20th or 21 அந்த மாதிரி தான் வரும். அப்போதைக்கு சாப்டர் வந்ததுக்கப்புறம் பிரேக் டவுன் பார்ப்போம்.